ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம். உன்னை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போகிறக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் தங்கம். நான் சொல்கிற பேச்சை கேட்டு என் கூட நீ வருவியா? உன் நல்லதுக்காக தான் உன் அப்பா சொல்லுவேன்னு உனக்கு தெரியும்ல தங்கம். ஒரு செயலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற உன்னோட எண்ணம் தப்பில்லை. ஆனால் அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் இல்லையா? உன் வாழ்க்கையில் நீ சிறந்து விளங்கணும் அப்படின்னா நான் சொல்கிற சில விஷயங்களை கடைப்பிடி தங்கம். நிதானம், பொறுமை, அமைதி, தன்னம்பிக்கை, சுய கட்டுப்பாடு, நல்ல எண்ணம், இதை நீ கடைப்பிடிச்சினாலே உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். உன்னை மற்றவங்க கஷ்டப்படுத்தினதையே நினச்சி வேதனைப்படாத. அந்த வேதனைகளை மறந்து வாழப்பாரு. உனக்கு எது தேவை, எது தேவையில்லை அப்படிங்கிறத பிரித்து பார்த்து முன்னேறப்பாரு. அப்போ தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். யாராவது உன்னை காயப்படுத்தி பேசினா நீ பதிலுக்கு அவங்கள காயப்படுத்தி பேசாத தங்கம். அமைதியாக பொறுமையாக இருந்துடு. நீ அப்படி இருந்தாலே பல பிரச்சனைகள் வராது தங்கம். ஒரு வேலையை செய்கிறப்போ முழு ஈடுபாட்டோடு செய். எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு சலிப்போடவே செய்யாத. அப்போ தான் உனக்கு அந்த வேலையில் வெற்றி கிடைக்கும் தங்கம். ஒரு வேலையை தொடங்கின உடனேயே முன்னேற முடியாது இல்லையா? 1வது படிக்கட்டில் ஏறின உடனேயே 10வது படிக்கட்டுக்கு போக முடியுமா சொல்லு? இடையில இருக்கிற 2, 3, 4ன்னு இந்த படிகளையெல்லாம் தாண்டி தான் உன்னால் 10வது படிக்கே போக முடியும். அதே மாதிரி தான் வேலையும். அந்த வேலையில் இருக்கிற நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு படியாக முன்னேறப்பாரு. அப்போ தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி தான் நிலையானதாகவும் இருக்கும் தங்கம். நீ விரும்பாத கஷ்டங்களே உன்னை வந்து சேர்றப்போ நீ விரும்பின இன்பங்கள் உன்னை வந்து சேராமல் இருக்குமா? நம்பிக்கையோடு இரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வேதனையோடு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனே அப்பா அப்படின்னு வருந்தாத தங்கம். உன் வேதனைகள் எல்லாம் ஒரு நாள் மாறும். நீ எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை ஒரு நாள் உனக்கு கிடைக்கும் தங்கம். நம்பிக்கையோடு இரு.